உலகெங்கும் வாழும் அன்பான தமிழ் உள்ளங்களுக்கு அநேக கோடி வணக்கங்கள். நல்ல நேரம் நிகழ்ச்சியூடாக நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும், நலமாய் இருப்போம். இன்றைய தினம் 11ஆம் தேதி 3ஆம் மாதம் 2025 குஜவாசனம் என்று சொல்லக்கூடிய செவ்வாய்க்கிழமை. குரோதி வருடம் மாசி மாதம் 27ஆம் நாள். இன்று துவாதசி திதி, ஆயில்ய நட்சத்திரம். இன்றைய தினம் ராகு காலம் 3:30 மணி முதல் 5 மணி வரை. இன்றைய தினம் யமகண்டம் 9:30 மணி முதல் 11 மணி வரை. இன்றைய தினம் நல்ல நேரம் 11 மணி முதல் 12:30 மணி வரை. இன்றைய தினம் சந்திராஷ்டமம். பூராட நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம். என்ன நேர்களே, வாருங்கள் இனி இன்றைய தினத்திற்குண்டான ராசி பலன்களை பார்க்கலாம். மேசம் பரிசு, ரிஷபம் தனம், மிதுனம் தேர்ச்சி, கடகம் செலவு, சிம்மம் ஓய்வு, கன்னி சினம், துலாம் நஷ்டம், விருச்சிகம் மறதி, தனுசு ஆதரவு, மகரம் பக்தி, கும்பம் சலனம், மீனம் உயர்வு. ஆன்மீக தகவல் பகுதியில் தொடர்ந்து உங்களை சந்தித்து வருவதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு புதிய அற்புதமான ஆன்மீக தகவல்களை உங்களோட பகிர்ந்து கொண்டு இருக்கிறேன். அந்த வகையில் இன்றைய தினமும் சில நல்ல விஷயங்களை உங்களோட பகிர்ந்து கொள்ளலாம் என்று காத்திருக்கிறேன். இன்றைக்கு என்னத்தை பற்றி பார்க்க போகிறோம்னா, உங்களுடைய வீட்டை சக்தியூட்டுவது எப்படி, வீட்டில் இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றல்களை விளக்குவது எப்படி என்பதை பற்றி இன்றைக்கு பேச போகிறேன். சில பேர் சொல்கிறது, என்னுடைய வீட்டில் நெகட்டிவ் வைப்ரேஷன் இருந்து கொண்டே இருக்குது ஐயா, வீட்டுக்கு போக பிடிக்குதில்லை, வீட்டில் நிம்மதி இல்லை, வீட்டுக்கு போனால் கடன் தொல்லை, வீட்டுக்கு போனால் மனைவியோட சண்டை, பிள்ளைகளால் கவலை, எப்படா வீட்டிலேருந்து வெளியில் போவணுன்னு இருக்குது, வீட்டுக்கு போகிறதுண்டா மனசுக்கு பிடிக்கல, ராத்திரியில் சரியான தூக்கம் இல்லை, இந்த வீட்டுக்கு போனதில் இருந்து நான் கஷ்டப்படுறேன், இந்த வீட்டில் இருக்கிற காலத்தில் எனக்கு நஷ்டம் ஏற்பட்டது, இந்த வீட்டில் நான் நிம்மதியாக இருக்கவில்லை, இந்த வீட்டில் ஏதோ ஒரு தீய சக்தி இருக்குது, இந்த வீட்டில் நெகட்டிவ் வைப்ரேஷன் இருக்குது, இந்த வீட்டில் எதுவும் திருப்தியாக நடந்ததில்லை, இந்த வீட்டுக்கு போனதில் இருந்து வாழ்க்கையில் முன்னேற்றம் இல்லை, இந்த வீட்டில் இருக்கிற காலத்தில் நான் சந்தோஷமாக இல்லை என்று சொல்லக்கூடியவர்கள் நிறைய பேரை பார்க்குறேன். இது வீட்டில் உள்ள தோஷம். சில நேரம் வாஸ்து குற்றங்கள் வீட்டில் இருந்தாலும் இப்படி இருக்கும். வாஸ்து எல்லாம் நான் யோசியரை கூப்பிட்டு, வாஸ்துவை பார்க்குறவரை கூப்பிட்டு எல்லாம் பார்த்து தான் வீடு கட்டினேன்னா, வீட்டில் தீய சக்திகள், நெகட்டிவ் வைப்ரேஷன், தீய சக்திகள் இருந்தால், எதிர்மறை சக்திகள் வீட்டில் இருந்தால் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இருக்கும். இப்போ நான் என்னத்தை பற்றி பேசுகிறேன்னா, இந்த மாதிரி இருக்கக்கூடிய எதிர்மறை சக்திகளை விரட்டுவதற்கு என்ன செய்யணும், விரட்டக்கூடிய விஷயங்கள். நெகட்டிவ் வைப்ரேஷனை வீட்டில் இல்லாமல் ஆக்க வேண்டுமாக இருந்தால் என்ன செய்ய வேண்டும் என்றதை பற்றி நான் சொல்லியிருக்கேன். முதல்ல சாம்பிராணி போடுறது தான் வீட்டில் தீய சக்திகளை அகற்றக்கூடிய அற்புதமான செயல். எப்போ பார்த்தாலும் வீடு வாசமாக இருக்கணும். சில பேரில் வீட்டுக்கு நான் போவேன், ஐயா எங்களோட வீட்டுக்கு வந்து வாஸ்து பாருங்க ஐயாண்டுவாங்க. அப்போ நான் வாஸ்து பார்க்குறதுக்கு போவேன். வாசல் படியை தாண்டி வீட்டுக்குள்ளே போன உடனேயே ஒரு நாற்றம் அடிக்கும், துர்நாற்றம் வீசும். எந்த வீட்டில் வாசம் இல்லையோ, எந்த வீட்டில் நறுமணம் இல்லையோ, எந்த வீட்டில் துர்வாசம் அடிக்குதோ அந்த வீட்டில் தீய சக்திகள் உண்டு. நல்ல சக்திகளோ, லக்ஷ்மி கடாட்சமோ, பாசிட்டிவ் வைப்ரேஷனோ,
நாற்றம் இருக்கக்கூடிய இடத்துல வராது. முதல்ல காற்றை சுற்றப்படுத்துங்கள். வீடு நல்ல காற்றோட்டமாக இருக்கணும். அதே நேரத்தில் வீட்டை சக்தியூட்ட வேண்டுமாக இருந்தால் நல்ல பால் சாம்பிராணி கடையில் போய் கேளுங்க. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சில பேருக்கு இது என்னய்யா புதுசாக சொல்கிறீங்க பால் சாம்பிராணின்னு கேட்பீங்க. கடையில் போய் கேளுங்கோ. பூஜை சாமான் விற்கிற கடையில் கேளுங்கோ. பால் சாம்பிராணி தர சொல்லி அந்த பால் சாம்பிராணியை வாங்கி நல்லா தூளாக்கிட்டு வீடு பூரா கம 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 கமன்னு புகை போடுங்க. சாம்பிராணி போடுறத விட்டுறாதீங்க. வீட்டில் சிறந்த, நான் இப்பவும் சொல்லியிருக்கேன் டிவியில் நிறைய தரம், ஆலயங்களில் தீபமேற்றி வழிபடுவது சிறப்பு போன்று வீட்டில் தூபமேற்றி வழிபடுவது தான் சிறப்பு. தூபம் காட்டுங்க. தீபம் காட்டாட்டியும் தூபம் காட்டுங்க. வீட்டில் வெள்ளி செவ்வாய் என்ற வீடு முழுக்க சாமி ரூமில் மட்டும் சாம்பிராணிக்கா சாமி ரூமுக்கு காட்டுங்கோ, அடுப்படிக்கு காட்டுங்கோ, வீட்டு வாசலுக்கு காட்டுங்கோ, படுக்கை அறைகளுக்கு காட்டுங்கோ. வீடு ஃபுல்லாக புகை நல்ல புகை வர மாதிரி, நல்ல வாசம் அடிக்கிற மாதிரி. எந்த வீட்டில் வெள்ளி செவ்வாய் முழுமை, சில பேர் ஒவ்வொரு நாளும் சாம்பிராணி போடுகிறோம். எந்த வீட்டில் ஆக குறைந்தது வெள்ளி செவ்வாய் பிரதோஷம் சஷ்டி கார்த்திகை ஏகாதசி இந்த மாதிரி விசேஷங்கள் எல்லாம் சாம்பிராணி போடுறீங்களோ அந்த வீட்டில் தீய சக்தி இருக்காது. அந்த வீடு வாஸ்து முறைப்படி குறையாக இருந்தாலும் அதுக்குள்ள பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கும். ரெண்டாவது குங்குளியம். இந்த சாம்பிராணியோட பேர்களை சொல்லித்தான். ரெண்டாவது முதல்ல சொன்னது பால் சாம்பிராணி. குங்குளியம் என்று போய் கேளுங்க. கடையில் போய் கேளுங்க குங்குளியம். அதை வாங்கி வீட்டில் தேங்காயால் நல்ல சுத்தியலால் இட்டிச்சு நல்ல தூளாக்கி வச்சுட்டு குங்குளியத்தை போடுங்கள். நல்ல வாசனை பத்திகளை பற்ற வையுங்கள். இப்போ தான் நல்ல ஊதுபத்தி இருக்குது. எங்களோட வீட்டில் நல்ல சந்தன வாசம் வர ஊதுபத்தி இருக்குது. அப்படி சந்தன வாசம் அடிக்கும். சந்தனக்கட்டை வாசம் அடிக்கும். சந்தனம் வச்சா நெத்தியில் சந்தன பொட்டு வச்சா இப்படி இருக்கும் வாசம். மேலெல்லாம் சந்தனத்தை பூசின அந்த மாதிரி சந்தன வாசம் அடிக்கக்கூடிய சாம்பிராணி பத்திகள் விதம் விதமாக மல்லிகைப்பூ வாசம் இருக்குது, சாம்பிராணி வாசம் இருக்குது, சந்தன வாசம் இருக்குது, ரோஜா பூ வாசம் இருக்குது. இப்போ பத்திகள் எல்லாம் விதம் விதமாக வந்துட்டு நல்ல பத்தியை ஏற்றி வைத்தால் வீடு பூராக வாசமாக இருக்கும். ரெண்டாவது வீடு எப்பவும் சுத்தமாக இருக்கணும். வீட்டில் இருக்கக்கூடிய காற்றை சுத்தப்படுத்துவதற்கு நெய் தீபத்தை ஏற்றி வையுங்கள். வீட்டில் பாசிட்டிவ் எனர்ஜி வரணுமா. நெய் தீபத்தில் ஒரு வாசம் இருக்கும். மூக்கு நல்லா சாஃபாக உள்ளவர்களுக்கு தெரியும். எங்களை வீட்டில் நெய் தீபம் ஏற்றினா நான் கண்டுபிடிப்பேன் நெய் தீபம் எரியுது அந்த வாசத்தை வச்சு. வீட்டில் காற்றை சுத்தப்படுத்த வேண்டுமாக இருந்தால், வீட்டில் இருக்கக்கூடிய தீய சக்திகளை விரட்ட வேண்டுமாக இருந்தால் நல்ல நெய்யை சுத்தமான பசு நெய் ஊற்றி நல்ல பெரிய திரி போட்டு தீபம் ஏற்றி, சாதாரண வீட்டுக்கு தேவையில்லை, இந்த மாதிரி தோஷம் இருக்குன்னு நீங்கள் வீட்டில் தரித்திரம் இருக்கையா எனக்கே மனசுக்கு படுது, வீடு நல்லா இல்லை என்று நினைக்கக்கூடியவர்கள் நல்ல நெய்யை விட்டு பெரிய திரி போட்டு ஏற்றி வையுங்கள். அந்த நெய் தீபம் எரியக்கூடிய இடத்தில் அந்த வெளிச்சம், நெய் தீப வெளிச்சம் படக்கூடிய இடத்தில் தீய சக்திகள் வராது. அந்த இடம் சுத்தமாக இருக்கும். நல்ல நெய் தீபம் ஏற்றி வையுங்க, பத்தி ஏற்றுங்க. வீடு எப்பவும் சுத்தமாக வச்சுருங்க. வீட்டில் குப்பையை சேர்த்து வச்சா அழுக்கு துணிகளுக்கெல்லாம் ஒரு கூடையை வச்சு அதுக்குள்ளே கண்ட இடத்துலையும் அழுக்கு துணியை துவைக்க வேண்டிய உடுப்புகளை கண்டபடி மாற்றி ஒரு கூடையை வச்சு அது ஒரு இடத்தை வச்சு ஒரு பெட்டியை வச்சு அதுக்குள்ளே அழுக்கு துணிகளை போடணும். இதை விட கண்ட இடத்துலையும் அழுக்கு துணிகள். வீடு எப்பவும் சமையல் பாத்திரம் முடிஞ்சுதா உடனே கழுவி வையுங்க. சில பேர் சமையல் பாத்திரத்தில் துர்நாற்றம் வரும் மட்டும் அந்த பாத்திரங்களை வைத்திருப்பார்கள். அது எல்லாம் தவறு. உடனே கழுவி வச்சுருங்க. பாத்ரூம் டாய்லெட் நீட்டாக இருக்கணும். எந்த வகையிலையும் வீட்டுக்குள்ளே துர்நாற்றம் இருக்கிற இடத்துல மகாலட்சுமி வாசம் செய்ய மாட்டார். எந்த வீட்டில் ஊதுபத்தி புகையும் சாம்பிராணி வாசமும் மல்லிகைப்பூ வாசமும் சந்தன வாசமும் அடிக்குதோ அந்த இடத்துல தெய்வீக சக்திகள் நிறைந்திருக்கும். இதை ஒரு நாளும் பாருங்க. வீட்டை அடிக்கடி இப்பெல்லாம் நல்ல நல்ல சாமான்கள் வந்துட்டுது, போட்டு மொப்பண்ணி விட்டீங்கன்னா வீடு பூரா கமகமண்டு வாசமாக இருக்கும்.
தசாங்கம் மூன்றாவது. பால் சாம்பிராணி சொல்லிட்டேன், குங்குளியம் சொல்லிட்டேன், ஊதுபத்தி சொல்லிட்டேன். தசாங்கம் என்று கடையில் போய் கேளுங்க. தசாங்கம் ஒரு பெட்டி தருவினம். தசாங்கம், தச என்றால் 10, தசாங்கம் என்றால் 10 விதமான பொருட்களை சேர்ந்த ஒரு வகையான சாம்பிராணி, ஒரு தூள் 10 வகையான பொருட்கள். தசாங்கம் என்றால் 10. அந்த தசாங்கத்தை வாங்கினீங்க, அது தூள் மாதிரி இருக்குது. அதை ஒரு குப்பியும் தருவாங்க. அந்த குப்பிக்குள்ள தசாங்கத்தை அடிச்சுட்டு இப்படி அடிச்சிங்கன்னா அப்படி கூராக இருக்கும். அதை ஏற்றி விடுங்கள். தெரிஞ்சவர்களுக்கு தெரியும், சில பேருக்கு புதுசாக இருக்கும். நான் சொல்வது என்னையா, குங்குளியமன்றியல், பால் சாம்பிராணி என்று, தசாங்கமன்றியல், தூளாக இருக்குமன்றியல், குப்பி வருமன்றியல் என்று கேட்பீங்க. தசாங்கம், அதை வாங்கி குப்பியை அடித்தா கூரா வரும். அதை தசாங்கம் ஏற்றக்கூடிய இடத்தில் எந்த தோஷமும் இருக்காது. தசாங்கத்தை கிழமைக்கு ஒரு காசதி ஏற்றுங்க. வெள்ளி செவ்வாய்க்கிழமை கண்டிப்பாக குங்குளியம் போடுங்க, பால் சாம்பிராணி போடுங்க. எல்லாம் போட தேவையில்லை, ஏதாவது உண்டு. விரத தினங்கள் எல்லாட்ட வீட்லேயும் கலண்டர் வாங்கி வச்சுக்கொள்ளுங்க. இது பஞ்சாங்க கலண்டர் இருக்கணும். அப்போ சதுர்த்தி மாதத்தில் 2 வரும், ஏகாதசி மாதத்தில் 2 வரும், பிரதோஷம் மாதத்தில் 2 வரும், கார்த்திகை மாதத்தில் 1 வரும், சஷ்டி மாதத்தில், கார்த்திகை மாதம் 1, சஷ்டி மாதத்தில் 2 வரும். இதெல்லாம் ஏகாதசி என்றால் விஷ்ணுவுக்கு உண்டான நாள், பிரதோஷம் என்றால் சிவனுக்கு உண்டான நாள், சஷ்டி என்றால் முருகனுக்கு உண்டான நாள், சதுர்த்தி என்றால் பிள்ளையாருக்கு உண்டான நாள், கார்த்திகை என்றால் முருகனுக்கு உண்டான நாள். இந்த மாதிரி பௌர்ணமி என்றால் அம்பாளுக்கு உண்டான நாள், அமாவாசை என்றால் இறந்தவர்களுக்கு உண்டான நாள். இந்த மாதிரி விசேஷங்களையெல்லாம் பார்த்து இந்த சாம்பிராணியை போட்டு வந்தீங்கள்டா, வீட்டில் தீய சக்தி இருக்காது. நீங்கள் எல்லோரும் மகிழ்ச்சியாக, நிம்மதியாக, சந்தோஷமாக வாழ்வீர்கள். என்ன நேர்களே, நீங்கள் நீண்ட ஆயுள், நிறைந்த ஆரோக்கியம், நீங்காத செல்வத்தோடு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி வணங்கி விடைபெறுவது உங்கள் ஜோதிட சித்தர் டாக்டர் ராஜராஜ குருக்கள்.